ഹായ് ഗേസ്, അസ്സലാമു അലൈക്കും. ഞാனிപ്പോൾ இன்னைக்கு நைட்டு என்ன செய்கிறேன்னு தெரியுமா? சொல்கிறேன். இன்னைக்கு நைட்டு இங்கே பாருங்கள், மாவு நான் ஆட்டினது கிடையாது. இது கடையில் வாங்கின மாவு தான். அது இப்படி இட்லி ஊற்றுறேன். இந்த ஒரு அலசல் இட்லி எடுத்தாலே போதும் கைஸ். எங்கள் 3 பேத்துக்கு இது போதும். இட்லி ஊற்றியாச்சு, பார்த்தீங்களா? இதுதான் இட்லி. நம்ம அதை அடைச்சி வச்சுக்கலாம். இட்லியை அடைச்சி வச்சுக்கலாம். இட்லி அடைச்சி வச்சாச்சு, பார்த்துக்கோங்க. இட்லி ஆயிடுச்சு. இது சாம்பார் தெரியுதா? இந்த சாம்பார், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். அப்புறம் இந்த மாவு மிச்சம் இருக்குது. இந்த மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். காலையிலக்கு தோசை சுட்டுக்கலாம். இட்லி ஊற்றியாச்சு, சாம்பார் வச்சாச்சு. இது நல்லா அடைய மாட்டேங்குது இட்லி சட்டி, அதனால் வச்சு தட்டினேன். ஓகே கேஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு ஏன்டா லைக் போடணும், சப்ஸ்கிரைபு பண்ணணும்னு சொல்லிட்டெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, சரிங்களா? வைக்கிறேன் கேஸ். சாப்பிட்டீங்களா? இல்லை டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் டிஃபன் தான் செஞ்சேன், சரிங்களா? இட்லி தான் செஞ்சேன். நீங்களும் இட்லி சுட்டு சாப்பிடுங்க, தோசை சுட்டு சாப்பிடுங்க. நான் இட்லி கடை வச்சா நான் அதை காமிக்கிறேன், சரிங்களா? வைக்கிறேன் கேஸ். சப்ஸ்கிரைபு பண்ணுங்க கேஸ். காலைல வேணாலும் விழுந்துக்கிறேன் கேஸ். சப்ஸ்கிரைபு பண்ணுங்க. ஏன் சப்ஸ்கிரைபு பண்ண மாட்டேங்கிறீங்க? சப்ஸ்கிரைபே வரதில்லை. நான் எத்தனை வீடியோஸ் போடுறேன்னு தெரியுமா? நான் சப்ஸ்கிரைபே வரதில்லை. ஒன்று சப்ஸ்கிரைபு பண்ணுங்களேன், சரிங்களா? வைக்கிறேன்.